ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நம் சைவத்தில் 8வது திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகத்தை எல்லாரும் பாராயணம் செய்வார்கள், முட்டோதல் செய்வார்கள். ஆனால் திருவாசகத்தை முற்றும் தன் கைப்பட எழுத வேண்டும் என்ற உணர்வு மணிவாசக பெருமானால் கிடைக்கப்பட்டு உலகம் முழுவதும் இது விதைக்கப்பட வேண்டும் என்ற கருணையின் அடிப்படையில கடந்த மாதம் 15/4/2025 அன்று பிரபஞ்சத்திற்கு ஒரு அழைப்பு என்று திருவாசகத்தை முற்றும் எழுத வேண்டும் என்று ஒரு அழைப்பு இங்கே இருந்து விடப்பட்டது. திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் இணைந்து இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்வை பிரபஞ்சம் முழுக்க விதைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று 14 நாடுகளுக்கு நம்மளோடு இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல மாநிலங்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள், இப்படி உலகம் முழுக்க 2724 சிவனடியார்கள் நேற்று இரவு 9 மணி வரை நமக்கு இந்த செவிலியில இணைந்து திருவாசகத்தை முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அவர்களுக்கெல்லாம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இதை முற்றும் எழுதி இதனுடைய துவக்க விழா நாளை அப்பர்சாமி மடத்தில் மதியம் 2:30 மணி அளவில் சிவத்திரு சே ராஜேந்திரன் IAS மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இது நடைபெறுகிறது. அதனுடைய பிரதிகள் எல்லாம் உங்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கப்படும். இதனுடைய தொடர் நிகழ்வாக ஜூலை மாதம் நடைபெறுகின்ற திருவாசக மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் இந்த திருவாசக முற்றும் எழுதுதல் என்று எல்லோரும் கலந்து கொண்ட அனைவருக்குமே அதற்கு சான்றிதழ்கள் வழங்கி அந்த மாநாட்டில பல வெளிநாடு வாழக்கூடிய சிவனடியார்கள், நம்மளுடைய ஆதீனங்கள், பிரபலமானவர்கள் என்று எல்லோருமே அந்த மாநாட்டில கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த மாநாட்டில திருவாசக முற்றும் எழுதுதவர்களுக்கு அனைவருக்குமாக சான்றிதழ்களும் வழங்கப்படுமாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை யாரும் திருவாசகத்திற்கு ஒரு மாநாடு எடுத்து நடத்தியது இல்லை. நம் சைவத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் திருமுறையான அந்த திருவாசகத்தை திருவண்ணாமலையில் முதலில இந்த ஒரு மாநாடு எடுத்து நடக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இதுவரை திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற உணர்வு யாரும் கொடுக்கப்படவில்லை. முதலிலே நாம் தான் இந்த திருவண்ணாமலையில் மணிவாசக பெருமானுடைய கருணையினால் இது ஏற்கப்பட்டு நாம் உலகம் முழுக்க விதைக்கப்பட்டிருக்கிறோம். இது தொடர்ந்து இன்று வரை இணைந்து கொண்டே இருக்க ஒரு நாளைக்கு 150 பேர் நம்மளுடைய செவிலிலே இணைந்திருக்கிறார்கள். அதற்கென்று நாம் தனியாக ஒரு குழு அமைத்திருக்கிறோம். ஒவ்வொரு அதை பராமரித்து அதை ஆய்வு செய்து முற்றும் எழுதுகிறாளா என்று பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி சான்றிதழ்களை வழங்குமாறும் நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற நாளை மறுநாள் மே 15 முதல் ஜூன் 15 வரை உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் இந்த திருவாசகத்தை எழுதுவதற்கான ஒரு நேரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். உலக நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் இந்த ஞான வேள்வியை நம்ம எடுத்திருக்கிறோம். இன்று நடக்கப்படக்கூடிய உலகத்துல நம்மளுடைய நாட்டுக்கும் அண்டை நாட்டிற்குமா இருக்கக்கூடிய போராக இருக்கட்டும், மற்ற உலக நன்மைக்காக ஞான வேள்வியாக இதை எடுத்திருக்கிறோம். உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழணும், அமைதி பெறணும். அந்த அடிப்படையிலே தான் இது ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் எழுதுனா கூட பரவாயில்ல, அந்த நாட்டுல சிவபெருமான் அந்த ஒரு நாட்டுல எழுந்தார்கள் கூட அந்த நாட்டுக்கான அமைதியும் இன்பமும் அங்கே கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இதை நம்ம தொடங்கி இருக்கிறோம். அதனால் 30 நாட்களுக்குள் உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் எழுதுகிறார்கள். அவர்கள் அனைத்தும் எழுதி முடிந்த பிறகு ஜூன் 15 ஜூன் 30 வரை இதை ஆய்வாக நம்ம ஏற்படுத்தி ஜூலை மாதம் நடைபெறுகின்ற மாநாட்டில் இந்த சான்றிதழாக நம்ம அளிக்கப்படுகின்றோம். நாளைக்கு அப்பர்சாமி மடத்தில் நாளை மத்தியானம் நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர். நம்ம இதை நிறைய விமர்சையாக நம்ம துவக்க விழான்றதுனால நம்ம நிறைய விமர்சையாக சொல்லவில்லைனா ஒரு 400-500 பேர் அடியார்கள் நாளைக்கு கலந்து கொள்வதற்கு வர தயாராக பல மாநிலங்கள்ல இருந்து பல ஊர்கள்ல இருந்து அடியார்கள் வருவதற்கு நாளைக்கு தயாராக வந்து கொண்டு இருக்கிறார்கள். நாளைக்கு வந்துடுவாங்க எல்லாருமே. சில பேர் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள், சில பேர் ஹிந்திலையும் எழுதியிருக்கிறாங்க. ஹிந்தியில எழுதியிருக்காங்க, கன்னடாலையும் வேற ஏதோ ஒரு கன்னடா நாட்டில் கன்னடாவில் திருவாசகத்தை அவங்க கன்னடாவில் எழுதியிருக்கிறாங்க. இன்று நம்ம நாளை நடைபெறக்கூடிய இந்த துவக்க விழாவில் அந்த வெளிநாட்டு இருப்பவர்கள்லாம் நம்மளோட காணொலி மூலயமாக அந்தந்த நாட்டில் எவ்வளோ பேர் எழுதுறாங்க, அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் நம்மளோட நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய நிகழ்ச்சியும் நாளைக்கு நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக நாளைக்கு ஒரு 6-7 நாடுகளில் மட்டும் நம்ம குறிப்பாக நம்ம எடுத்து அதில் செஞ்சுருக்கோம். அதில் அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, இலங்கை,
லண்டன், இப்படி நாடுகள்ல நாளைக்கு நம்ம கலந்துரையாடல் நம்ம பண்றோம். ஆமா, இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல வந்து 3 குழு, ஒரு குழு 1025 பேர் தான் இணைய முடியுன்ற ஒரு குழு இருக்கு. 3வது குழு நம்ம போயிட்டு இருக்கிறோம். 2724 பேர் இப்ப இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் எழுத சொல்லி நம்ம முடிச்சதுக்கு அப்புறம், இந்த நாட்களுக்குள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், நம்ம அவங்க ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக நம்ம ஆய்வுகளை மேற்படுத்துவதற்கான குழுவையும் நம்ம பராமரிச்சிருக்கிறோம். அவங்க வாட்ஸ்அப் மூலயமா நம்ம வந்து ரேண்டம் வைஸா நம்ம செக் பண்றோம். மொத்தம் திருவாசகத்துல 51 பதிகம் இருக்கு. அதை ரேண்டம் வைஸா 1வது பதிகம் காட்டு, 10வது காட்டு, 50வது பதிகம் காட்டுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆய்வு செய்வதற்கான ஒரு குழுவையும் தனியாக அமைச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிருக்கோம். எந்த மொழிகள்ல வேணாலும் எழுதலாம். அந்தந்த மொழிகள் தெரிஞ்சவங்க எழுதுறாங்க. ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ்ல 3 லாங்குவேஜ்லயும் எழுதுறாங்க. தமிழ்ல முக்கால்வாசி வெளிநாட்டுல வாழ்ந்தால் கூட நம்ம சிவனடியார்கள் தமிழ்ல எழுதுவதற்கு மிக மிக ஆர்வம் கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். உலக சாதனைக்காக நம்ம அது தொடங்கல, இறை உணர்வுக்காக தான் நம்ம இதை தொட்டு நம்ம பயணிச்சோம். ஆனால் இது உலக சாதனையாக மாறும் என்று அவனுடைய கருணை இருந்தால் கண்டிப்பாக இது உலக சாதனையாக மாறும். ஏன்னா யாரும் 3000 பேரை எழுத சொல்லக்கூடிய உணர்வுகள் இதுவரைக்கும் யாரும் கொடுக்கல. அது பல்வேறு நாடுகள், மாநிலங்கள்ல கலந்து செய்யறதுனால ஒருவேளை இது உலக சாதனையாக மாறுவதற்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஆனா உலக சாதனைக்காக தொடங்கப்படலை. இதை இறை உணர்வை பிரதிபலிப்பணுன்றதுக்காக தான் அது தொடங்கப்பட்டது.